குழந்தைங்களுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லியை ரொம்பவே உரப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி ரெண்டையுமே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதை அரைச்சிட்டு தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கடை மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை இது கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிறகு நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள்லாம் காலிஃப்ளவர் கூட செய்கிறதுக்காண்டி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவர் அது கூட ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.